அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இயேசுவையே நோக்கி ஓடக்கடவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பொறுமையாய் நாம் ஓட வேண்டும். பார்வைகளிலே பல வகை உண்டு. அதை அறிமுகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சங்கீதம் 25. அதுல இந்த பார்வையை குறித்து பக்தன் தாவீது சொல்றார். முதலாவது என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களை பார்க்கும் பார்வை. அது எப்படி இருக்குமா? 25:19. அடுத்தவர்களை மற்றவர்களை பார்க்கும் பார்வை நமக்கு இருந்தா அது நமக்கு வருத்தத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். அது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை நம்மை நாமே பார்க்கக்கூடிய பார்வை. அது என்ன பண்ணுது பாரு, 25, 16, 17. நம்மை நாம பார்க்கிற பார்வை இருக்கு பாத்தீங்களா? அது நம்ம பலகீனத்தை, இயலாமையை, உதவாத தன்மையை, நமக்குள்ளே இருக்கிற பலகீனங்கள் எல்லாம் பார்க்கிற பார்வை அது. அப்படி பார்த்தால் பக்தனுக்கு என்ன வருதா? மன அழுத்தம் வருகிறது. இந்த பார்வை கூட நமக்கு சமாதானத்தை கொண்டு வராது. மூன்றாவது பார்வை இயேசுவை பார்க்கிற பார்வை. 25:15. இயேசுவை நோக்கி பார்க்கிற பார்வை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்தவங்களை பார்த்தா வருத்தம் வரும். நம்மை நாமே பார்க்கிற பார்வை நம்ம மன அழுத்தத்தை கொண்டு வரும். இயேசுவை பார்க்கிற பார்வை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால அடுத்தவங்களை பார்க்கறத நிறுத்துங்க. எந்த நேரம் நம்மையே பார்த்து பார்த்து பேசி அடுத்தவங்க கம்பேர் பண்ணி இருக்கிறத இழந்து போனதை நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக அப்பன் இயேசுவை பாருங்கள், பரலோகத்தின் தேவனை பாருங்கள், அவர் கரத்தை பாருங்கள், அவருடைய உதவியை பாருங்கள். அதனால சுத்திலும் பார்த்து சோர்ந்து போறீங்களா? மேல பாருங்க, உங்க வாழ்க்கையே பிரகாசிக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா.